வெல்கம் டு மண் சட்டி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரண்டை சட்னி. பிரண்டை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய், பிரண்டை, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் 1 கப், கடலைப்பருப்பு, கடுகு, 2 தக்காளி, சிறிதளவு பூண்டு, இஞ்சி, புளி, தேவையான அளவு எண்ணெய். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் வரமிளகாய் 3 ஆட் பண்ணலாம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் தக்காளி 2 ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வணங்குற வரையும் கிளறிடுங்க. தக்காளி நல்லா சுருங்குற வரையும் வணங்கிட்டே இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இறக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போடலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். உளிச்சு வச்ச பிரண்டையை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கலாம். பிரண்டை உளிக்கிறப்ப கையில் லைட்டாக எண்ணெய் போட்டு உளிக்கலாம், இல்லைன்னா கை நல்லா பிச்சிக்கும்.
பிரண்டை நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச பிரண்டையை மிக்ஸி கப்பில் போடலாம். தேவையான அளவு புளி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய், கல்லுப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு சிறிதளவு. இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சதை அரைச்சி வச்சாச்சு. அரைச்சி வச்ச பிரண்டை சட்னி தாளிக்க போகிறோம். பொருட்கள்: எண்ணெய், கடுகு, மிளகா, கருவேப்பிலை. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். அப்புறம் வரமிளகா போடலாம். கருவேப்பிலை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் சட்னியில் எடுத்து ஊற்றலாம். தாளிச்ச மிளகா கருவேப்பிலையை சட்னியில் போடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். இதோ சட்னி ரெடி. பிரண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த சட்னி, பிரண்டை சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசியை நல்லா தூண்டு, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதோ பிரண்டை சட்னி ரெடி.